இன்றைய தினம் 43 வருஷங்களுக்கு பிறகு ரூலிங் பார்ட்டி ஆளுகின்ற அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற ஜூலை படுகொலைகள் பற்றிய விடயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக 43 ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையிலே மிக கொடூரமான ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இந்த நாட்டிலே வெலிக்கடை சிறை, களுத்துறை, பிந்துனுவ போன்ற பல சிறைகளில் கைதிகள் கொல்லப்பட்டார்கள். இதுதான் இலங்கையில் நடந்த முதலாவது இன ரீதியான படுகொலை அல்ல. இதற்கு முதல் 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தலாயிலே 154 தமிழ் விவசாயிகள் போலீசார் பார்த்திருக்க சிங்கள காடையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிற்பாடு 1956ஆம் ஆண்டு அனுராதபுரத்திலே கிட்டத்தட்ட 26,000 குடும்பங்கள் ஒரு இரவோடு இரவாக கொலை செய்யப்பட்டு கலைக்கப்பட்டார்கள். 1985ஆம் ஆண்டு வரை அனுராதபுரத்திலே நகரசபையின் தலைவராக ஒரு தமிழர் இருந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது ஒரு தமிழ் பிரதிநிதி கூட இல்லாத அளவுக்கு தமிழர்களுடைய வரலாறு அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே லலித் அத்துலத் முதலி, காமினி திசாநாயக்கா, சிறில் மத்தியு போன்ற ஐக்கிய தேசிய கட்சியில் கோலோச்சிய அமைச்சர்கள் தமிழர்களை, அப்பாவிகளாக இருந்த தமிழர்களை பார்த்து, ஆயுதம் தரிக்காத தமிழர்களை பார்த்து, போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று சொன்ன ஜே.ஆர். ஜெயவர்தனவனுடைய வழிநடத்தலிலே மிக கொடூரமான கொலைகளை இந்த நாட்டிலே செய்திருந்தார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் இந்த மண்ணிலே அளிக்கப்பட்டது. குட்டிமணி தங்கத்துறையினுடைய கொலைகள் மட்டுமல்ல, தமிழீழத்தை பார்க்க போகிறதா என்று குட்டிமணியினுடைய கண்கள் கூட தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த அளவு வன்மங்களும் கொடூரங்களும் இந்த மண்ணிலே நடைபெற்று முடிந்தது. ஆகவே இந்த 83 படுகொலை என்பது சாதாரணமானதல்ல. இதற்கு முதலே 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் இடிக்கப்பட்டது, ஈழநாடு அலுவலகம் இடிக்கப்பட்டது. இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த விடயத்தை ஒரு அரச தரப்பாக இந்த பாராளுமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்ட வேலை பிரேரணையாக கொண்டு வருகிறீர்கள். நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்கிறேன், நீதி அமைச்சர் இருக்கிறார், கொலைகள் தொடர்பான இந்த விடயத்தை ஏன் நீங்கள் ஒரு விசாரணை குழுவை அமைத்து இதற்கான ஒரு சென்சோனி கமிஷன் ஒரு காலத்தில் இருந்தது போல உங்களால் இதற்கு ஒரு நீதி பெற்று தர முடியுமா? உங்களுடைய அரசாங்கம் பொறுப்படுத்தி 2 ஆண்டுகள் ஆகிறது. முள்ளிவாய்க்காலிலே நடந்த இனப்படுகொலைக்கு கூட சர்வதேச விசாரணைக்கு போகக்கூடாது என்று, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நீங்கள் ஜெனீவாவிலே நீங்கள் உங்களுடைய பிரேரணைகளை முன்கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த மண்ணிலே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை, வாகரை படுகொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு கூட நீதியை வழங்க நீங்கள் தயாராக இல்லை. இன்றும் கூட நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட செம்மணியிலே 471 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 455 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை தமிழர்களுடையது. இது நேற்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆசியாவினுடைய 2வது மிகப்பெரிய மனித புதைகுழியை அடையாளம் காட்டியிருக்கிறது. நான் கேட்கிறேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 1983ஆம் ஆண்டு 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுக்காக மலையகத்தில் இருந்த கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய அப்பாவி மனிதர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களா கண்ணிவடி வைத்தார்கள். ஆனால் அதில் இருந்து ஒரு 13 ஆண்டுகள் கடந்து நீங்கள் பாருங்கள், 1996ஆம் ஆண்டு முல்லைத்தீவிலே ஓயாத அலைகள் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் முல்லைத்தீவு இராணுவ முகாமை கைப்பற்றிய பொழுது 1000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். ஆனால் ஒருவர் கூட தமிழர் கொழும்பிலோ மலையகத்திலோ கொல்லப்படவில்லை. காரணம், தமிழர்கள் பலமாக இருக்கும் பொழுது நீங்கள் மிகவும் யோசனையோடு இருந்தீர்கள். சிங்களம் யோசனையோடு இருந்தது. தமிழர்கள் பலவீனமாக இருந்த பொழுது பல ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றொழித்தார்கள். அதே 83ஆம் ஆண்டு மலையகத்திலே இருந்த மக்களும் சரி, கொழும்பிலே இருந்த மக்களும் வடபகுதிக்கு கப்பல்களை ஏற்றி கலைக்கப்பட்டார்கள். கலைக்கப்பட்ட பொழுது இந்தியாவினுடைய கப்பல்கள் வந்து கொழும்பிலே இருந்து மலையகத்திலே இருக்கிற தமிழர்களை ஏற்றி வடக்கில், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே அவர்களை கொண்டு வந்து இறக்கினார்கள். இவ்வாறு நடந்த பொழுது ஏன் அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் என்றால், வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய தாயகம் என்பதை இந்தியா அந்த நேரமே உணர்த்தி இருந்தது. சர்வதேச சமூகம் இன்றும் ஏற்றுக்கொள்கிறது. வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய வரலாற்று வழி, மரபு வழி தாயகம், அவருடைய ஹோம்லேண்ட். அவை இந்த சபையில் இருக்கிற நீங்கள் இவ்வளவு கொண்டு வருகிறீர்கள். நான் கேட்கிறேன், 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக வந்த 13ஆம் திருத்தம்
வடகிழக்கு தற்காலிகமாக நிறைவேறுகின்றது. எனக்கு 2 நிமிஷம் தாருங்கள். வடகிழக்கு தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடகிழக்கை வழக்கு போட்டு பிரித்தவர்கள் ஜேவிபியினர். அதே போல சுனாமி கட்டமைப்பு 2004ஆம் ஆண்டு வந்த பொழுது தமிழீழ விடுதலை புலிகளோடு சந்திரிகா அரசு இணைந்து அதனை செய்ய முனைந்த பொழுது அதற்கு வழக்கு போட்டு அதனையும் நிறுத்தியவர்கள் ஜேவிபியினர். ஆகவே உங்களிடமும் குற்றங்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது என்ன யோசிக்க போகிறீர்கள்? தமிழர்களை நீங்கள் ஒரு சமத்துவம் சமதர்மம் அடக்க போகிறீர்களா? ஒரு நிமிஷம். அல்லது தயவு செய்து தமிழர்களை ஒரு இனமாக, அவர்கள் ஒரு தேசிய இனம், வடக்கு கிழக்கு என்பது அவருடைய தாயக பூமி, அதற்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை உங்களால் முன்வைக்க முடியுமா? இல்லை நீங்கள் இப்படி தமிழர்களை ஏமாற்றுவதற்கான தீர்மானங்களை கொண்டு வந்து ஒரு மாற்று திசைக்கு இதனை கொண்டு செல்ல போகிறீர்களா என்பதைத்தான் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்கிறேன். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, நீதி தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வெறும் பேச்சுக்கள் அல்ல, அது நீதியானதாக. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.